அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம சிற்றிலக்கியங்களில் இருக்கின்ற குறவஞ்சி, கலம்பகம், உலா, பரணி, பள்ளு, பிள்ளைத்தமிழ், தூது, அந்தாதி இந்த இலக்கியங்களை பற்றி மட்டும்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த சிற்றிலக்கியங்கள் 96 வகைப்படும். இதுல நம்ம குறவஞ்சி, கலம்பகம், உலா இவற்றை பற்றியெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம பரணி இலக்கியம் என்றால் என்ன அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். பரணி என்பது தமிழில் ஒரு சிற்றிலக்கிய வகையாகும். இது போரில் வெற்றி பெற்ற வீரரை அல்லது மன்னனை புகழ்ந்து பாடுகின்ற ஒரு இலக்கிய வடிவமாக தான் இருக்கு. இது என்ன சொல்றது, இலக்கண விளக்கம் அப்படிங்கிற நூல் அப்படின்னா, ஆணை ஆயிரம் அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி என்று கூறுகின்றது. அதாவது போர்க்களத்துல எந்த ஒரு வீரன் 1000 யானைகளை கொள்கின்றானோ அவனுக்காக பாடப்படுவது பரணி இலக்கியம் என்று கூறுகின்றது. இதுல முதல் பரணி நூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கலிங்கத்து பரணி. இந்த பரணி பாடுறதுல ரொம்ப வல்லவரா இருக்கிறவர் ஜெயங்கொண்டார் அப்படிங்கிறவர். இதுல தக்கையாக பரணி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த நூலை எழுதியவர் நம்ம ஒட்டக்குத்தர் அப்படிங்கிறவர். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போறது பள்ளி இலக்கியம் தான். தமிழ்ல இருக்கிற சிற்றிலக்கிய வகையில இதுவும் ஒண்ணு. உழவு தொழில் செய்கின்ற பல்லர் மக்களுடைய வாழ்க்கையை பற்றிய பாடல்களுடைய தொகுப்பாக இருப்பதுதான் இந்த பள்ளி இலக்கியம் அப்படிங்கிறது. விஜயநகர பேரரசின் நாயக்க மன்னர்கள் காலத்துல இயற்றப்பட்ட இந்த பள்ளி இலக்கியங்கள் அந்த கால மக்களுடைய நாட்டு நிலைமைகளையும் பண்பாட்டு தகவல்களையும் அப்படியே சேகரித்து வைத்திருக்கின்றது. அதெல்லாம் அது வெளிப்படுத்துறதா இருக்கு. பல்லர் அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல்லர் அப்படிங்கிறவங்க உழவு தொழில் செய்கின்ற மக்களை தான் அது குறிக்கின்றது. பல்லர் மக்கள் அப்படிங்கிற அந்த பெண்களை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பள்ளியர் அல்லது பள்ளத்தியர் அப்படின்னு அழைப்பாங்க. பள்ளி இலக்கியங்கள்ல ரொம்ப சிறந்த நூல் எது அப்படின்னா முக்குடர் பல்லு தான். இந்த முக்குடர் பல்லு இயற்றியவர் யாருன்னு நமக்கு தெரியல. பள்ளி இலக்கியத்தை உழத்தி பாட்டு, பள்ளேசல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது பிள்ளை தமிழ் தான். தமிழ் இலக்கியத்துல தெய்வங்கள், அரசர்கள், ஆசான் போன்ற பெரியோர்களை குழந்தையா உருவகித்து அவர்களினுடைய குழந்தை பருவ செயல்களையும் குணங்களையும் பாட்டுகளா பாடுற ஒரு இலக்கிய பாணியை தான் பிள்ளைத்தமிழ் அப்படின்னு சொல்றாங்க. குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழ் தான் முதல் பிள்ளைத்தமிழா அழைக்கிறாங்க. இதனை எழுதியவர் ஒட்டக்கூத்தர். அடுத்ததா பாத்தீங்கன்னா குமரகுருபரர் எழுதிய மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ் இதெல்லாம் ரொம்ப சிறந்த பிள்ளைத்தமிழ் நூல்கள். அடுத்ததா திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழ் பகடி கூத்தர் என்பவரால் எழுதப்பட்டதா இருக்கு. இதெல்லாம் பிள்ளைத்தமிழ் பற்றிய நூல்கள் ஆகும். நம்ம பார்க்க போறது தூது இலக்கியம் தான். தூது இலக்கியம் அப்படிங்கிறது ஒருவர் மற்றொருவரிடத்தில் மக்களையோ அல்லது அக்ரிணை பொருளையோ தூது அனுப்புவதாக அமைந்த இலக்கியத்தை தான் நம்ம தூது இலக்கியம் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு இலக்கணம் கூறுது பாட்டியல் நூல்கள். அது என்னெல்லாம் சொல்லுது அப்படின்னா, காதல் துயரம் காரணமாக ஒரு ஆண் அல்லது பெண் தான் காதல் கொண்ட பெண் அல்லது ஆணுக்கு தூது அனுப்புவதாக அமைவது தூது இலக்கியம்னு சொல்லுது. உயர்தினை போல் ஒரு அக்ரிணை பொருளை தூது சென்று வருமாறு வேண்டுவது, தூது பெறுவோரிடம் சென்று மாலை வாங்கி வருமாறு தூது அனுப்புவோர் தூது செல்லும் பொருளிடம் வேண்டுவது, இதெல்லாம் கூட தூது இலக்கியத்தினுடைய இலக்கணமாக அது கூறுகின்றது. இந்த தூது இலக்கியங்கள்ல ரொம்ப சிறந்தது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நெஞ்சுவிடு தூது தான். இதுவே முதல் தூது நூலாகும். இதனை எழுதியவர் உமாபதி சிவம் அப்படிங்கிறவர். அடுத்ததா பாத்தீங்கன்னா கிள்ளை விடு தூது. இதை எழுதியவர் பல பட்டடை சொக்கநாத புலவர். அடுத்ததான் ரொம்ப சிறந்தது தமிழ் விடு தூது தான். ஆனா இதனுடைய ஆசிரியர் யார் என்று நமக்கு தெரியவில்லை. அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போறது அந்தாதி இலக்கியங்கள் தான். ஒரு பாடலின் கடைசி எழுத்து, அசை, சீர் அல்லது அடி அடுத்த பாடலோட தொடக்கமா வரும்படி அமைவதுதான் அந்தாதி இலக்கியங்கள் ஆகும். இந்த அந்தாதியை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்தம் கூட்டல் ஆதி அப்படின்னு பிரிக்கலாம். அப்போ அந்தம் என்றால் முடிவு, ஆதி என்றால் தொடக்கம், முடிவை முதலாக பெற்று அமைவதுதான் அந்தாதி என்று பெயர் பெறுகின்றது. இந்த அந்தாதி இலக்கியத்துல முதல்ல இருக்கிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் அந்தாதி நூலு அற்புத திருவந்தாதி தான். இந்த நூலை எழுதியவர் நம்ம காரைக்கால் அம்மையார். அடுத்ததான் ரொம்ப சிறந்ததா இருக்கிறது நம்ம கம்பர் எழுதிய சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி. அடுத்தது குட்டி திருவாசகம் அப்படின்னு அழைக்கப்படுற அந்தாதி திருக்கருவை 10 அந்தாதி என்பதுதான். இதை எழுதியவர் அதி வீரராம பாண்டியன் அப்படிங்கிறவர். இதுவரை நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, சிற்றிலக்கியங்கள்ல இருக்கின்ற குறவஞ்சி, கலம்பகம், உலா, பரணி, பள்ளு, பிள்ளைத்தமிழ், தூது, அந்தாதி
அப்படின்னா என்ன அப்படிங்கிறதோட விளக்கங்களை பார்த்தோம். இதில் தோன்றிய முதல் நூல்கள் என்னென்னு பார்த்தோம். நன்றி.